அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவங்களா இருக்காங்க. கடவுளை கண்மூடித்தனமா நம்புவாங்க. மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. அழகும் ஆளுமை குணமும் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராப வருஷம் பிறந்திருக்கு. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுலையும் ஜாதக ரீதியா ஜோதிடத்துல கட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதுல இந்த காலகட்டத்துல சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இந்த வருஷத்துல எப்படி சஞ்சாரம் செய்ய போறாங்க, அதற்கு எப்படி நமக்கு பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறத பத்தி இப்ப நாம தெரிஞ்சுக்க போறேங்க. விதவிதமான யோசனைகளை இப்ப நான் சொல்ல போறேங்க. நல்லா கவனிங்க. யோசனைகளை சொல்ல போறேன், பிடிச்சவங்க அதை பின்பற்றுங்க. இதையே நம்ம தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு உள்ள போயிடலாங்க. அதுவே நமக்கு லாபமா இருக்குங்க. நமக்கு இந்த யோசனையெல்லாம் பிடிக்காதுங்க. அறிவுரை கிடையாது, எப்படி நடந்துக்கணும்னு அறிவுரை கிடையாது. யோசனைங்கிறது நம்ம வெற்றி பெறதுக்கு ஒரு அழகான பாதை. நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னா என்ன பண்ண போறோம்? நல்லா கவனிங்க. காலையில எழுந்திருக்கிறோம், நியூ இயர் தமிழ் புத்தாண்டு காலண்டரை கிழிப்போம். அவ்வளவுதான். வருஷா வருஷம் இது நடக்கும். வேற இதை தாண்டி வேற எதுவும் நடக்க போறது இல்லை. இந்த காலண்டர்ல ஒரு பேப்பர் மாறும். புத்தாண்டு பறந்துருச்சு, எல்லாம் சந்தோஷம். அப்படி திரும்பி பாருங்க, நம்ம வீட்டுல நேத்து ராத்திரி யாரெல்லாம் கோபமா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் அதே கோபத்தோட தான் இருப்பாங்க. நம்ம சொந்தக்கார யாரெல்லாம் நம்ம மேல வன்மமா இருந்தானோ அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். நமக்கு இருக்கிற நண்பர்கள் எல்லாம் நமக்கு பழைய கடனை கொடுக்காம நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்தானா அப்படியே தான் இருப்பான். ஏற்கனவே 4 பேரு புதுசா பழசா ஏமாத்தி இருப்பான். இப்ப புதுசா ஏமாத்திருக்கு ஒருத்தன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ இப்ப புத்தாண்டு பிறந்திருக்கு. ஏதாவது மாறணும்னு நினைச்சா நான் மட்டும்தான் மாறணும். நான் நாளையில இருந்து நல்லவனா இருக்கணும்னு நானா நினைக்கிறேன். இல்ல நாளையில இருந்து நல்ல கணக்க போடணும்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து நான் இப்படியெல்லாம் திட்டமிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதுனால மட்டும் என்ன நடக்க போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சமூகத்துல முதல்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் அங்க உங்களுக்கு ஒரு 4 பேராவது ஒரு குடும்பத்துல இருப்போம். குறைஞ்சது 3 பேராவது இருப்போம். 3 பேர் இருக்கிறதுனாலதான் புருஷன் பொண்டாட்டி ஒரு புள்ள, இதுதான் குடும்பம். புருஷன் பொண்டாட்டி 2 பேராவது ஒரு குடும்பம். இதுக்கு அடுத்தது மாமனார் மாமியார், இப்படி இருப்பாங்க. எல்லாரும் மாறுவாங்களா? எல்லாருக்கும் முதல்ல இன்னைக்கு புத்தாண்டு தெரியணும். இன்னைக்கு புத்தாண்டு, இன்னையில இருந்து நான் சில சபதங்கள் எடுத்துக்கிறேன். யார் மனசையும் நோகடிக்காம வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்கலனா ஒதுங்கி இருப்போம். அதுக்கு நம்ம வார்த்தைகளால யாரையும் சுட வேண்டிய அவசியம் கிடையாது. இத நான் மட்டும் மாறி என்ன பலன்? எதிர உள்ளவனும் மாறணும். நாம் எதிர உள்ளவன் செய்யற தப்ப செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனா நான் மட்டும் அவனை மன்னிச்சு கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னா ஒரு நாளும் நமக்கு அந்த புத்தாண்டு புதுசா தெரிய போறது இல்லை. அப்ப புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை குறைஞ்சபட்சம் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். குறைஞ்சபட்சம் நீக்கிறதுக்கு சில நிறைகளை நாம அதிகபட்சம் எடுத்துக்கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இந்த
இந்த பராவ வருஷத்திலிருந்து நாம செய்ய வேண்டிய முதல் ஒரு சபதம், எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிச்சுட்டா அவன் ஏதாவது ஒரு சின்ன நல்லது செய்வான். அப்பா ஒரு நல்லது செய்வாரு, அம்மா ஒரு நல்லது செய்வாங்க, பையன் ஒரு நல்லது செய்வாங்க, இப்ப தன்னுடைய மாமனார் மாமியார் ஒரு நல்லது செய்வாங்க, மருமகன் மருமகள் தாத்தா பாட்டி எல்லா உறவுகளும் நண்பர்கள் நம்மளுடைய முதலாளி நம்மளுடைய தொழிலாளி ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க. அவங்கள அதை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்போம். பாராட்டக்கூடிய மனம் அப்படிங்கிறது வருகிறதோ மகிழ்ச்சி தானா வந்துடும். மகிழ்ச்சி தானா வரும் பொழுது இந்த புத்தாண்டு சிறக்க ஆரம்பிக்குங்க. புத்தாண்டுடைய பிறப்பே மகிழ்ச்சியுடைய நிலைத்தன்மையில தாங்க இருக்கு. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் இந்த புத்தாண்டிலிருந்து அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அப்ப இன்னையிலிருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? உலகம் முதல்ல மாறும். அப்படின்னா தான் முழு புத்தாண்டையும் நம்மளால அனுபவிக்க முடியும். நான் மட்டும் மாறிட்டு புத்தாண்டை முழுசா அனுபவிக்க முடியாது. ஆனா நம்ம ஒரு ராசியில பிறந்திருக்கோம். இந்த ராசியில இந்த கிரகங்கள் எல்லாம் இப்படி இருக்கும்போது நாம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மற்றவங்களோட நாம மிங்கிள் ஆக முடியும். அப்ப மிங்கிள் ஆகிறதுனால இந்த வருஷத்தை கடக்க முடியும், வரக்கூடிய பிரச்சனைகளை கடக்க முடியும். அப்ப பிரச்சனைகளை எப்படி கடக்கிறது அப்படிங்கிறத விட பிரச்சனைகளை தடுத்து அதை கடப்போம் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோட இப்ப நாம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை கண்டுபிடிச்சு முயற்சி பண்ணா நிச்சயமா நம்மனால வாழ்க்கையில கூடிய விரைவில் வெற்றி அடைய முடியுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த வருஷத்துல ஆரோக்கியம் மேம்பட போகுது. ஆரோக்கியத்துல உடம்புல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். சின்ன சின்ன தடைகள் உடனடியா அது மாறும். சின்ன தடைகள் வரும், ஆனா பயப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, அது உடனடியா மாறும். நண்பர்கள் மூலமா மாறும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலைகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில பணவரவு அதிகரிக்கும். நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு பணம் வரும்போது யார்கிட்டையும் சொல்லாதீங்க. கஷ்டப்படும் போது உடனடியா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியா குறைய போறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க கஷ்டப்படும் போதுதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கைக்கு நல்லது செய்யக்கூடியவங்க யாரு கெட்டது செய்யக்கூடியவங்க யாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. நம்மளுடைய கடன் கண்டிப்பா குறையும். ஒரு பெரிய சந்தோஷமான செய்திகள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில முடியாது அப்படிங்கிற பேச்சுக்கு நீங்க துளி கூட இடம் கொடுக்க கூடாதுங்க. முயற்சி பண்ணுங்க. உங்களால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. வீடு கட்டோன்னு நினைக்கிறீங்கன்னா முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா உங்களால வீடு கட்ட முடியும். படிப்புல ஜெயிக்கோன்னு நினைக்கிறீங்களா, முயற்சி பண்ணி படிங்க, உங்களால நிச்சயமா தேர்வுகள்ல அதிக மதிப்பெண் பெற முடியும். நீங்க கவனமா இருங்க. எல்லா விஷயத்திலும் போட்டி உறுதியா இருக்கும். போட்டியில உங்களுக்கு ஜெயிப்பு உறுதியா இருக்கு. சில பேர் வேலையில இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சில பேர் வேலையில கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பாங்க. உடனே அவங்க அழுத்தம் கொடுங்கறாங்களேன்னு நினைச்சு நீங்க எதுவும் விலகிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. இந்த வருஷத்துல அது சிறு காலம். அது இப்ப இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரை. இந்த ஜூன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இந்த சனி பகவான் உங்களுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காரு. இந்த குரு பகவான் அஷ்டமத்துல இருக்காரு. ஜூன் 2க்கு அப்புறம் எந்த அழுத்தம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த அழுத்தங்கள் எல்லாம் அப்படியே அழகா மாறி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில சூழ்நிலைகள் எல்லாம் நடக்க போகுது. அதனால விருச்சிக ராசிக்காரங்க அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு அடுத்த நல்லதுதான் நடக்க போறதுங்கிறத அவசரப்பட்டு வேலைய விடுறதில்ல, அவசரப்பட்டு ஒரு முடிவெடுக்கிறது அதெல்லாம் இந்த வருஷத்துல ஆரம்ப காலகட்டத்துல வேண்டவே வேண்டாங்க.
பிற்பகுதி 6ஆம், அதாவது 6 மாசம், ஒரு 4 மாசம் கணக்கு வச்சுக்கங்க. அதாவது இப்ப சித்திரையா, சித்திரை முழுசா முடியட்டும். வைகாசி, ஆனி, ஆடி மாசத்துக்கு பிறகு சூழ்நிலைகளே மாறிடும். நல்லா இருப்பீங்க. அதுக்குள்ள மனசுல நிறைய குழப்பங்களும் வருத்தங்களும் வரும், அழுத்தம் வரும். அதனால உடனே நமக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு நீங்க வேலையை விடக்கூடாது. குடும்ப வாழ்க்கைய விட்டு வெளியில வரக்கூடாது. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கூடிய விரைவில் நல்லது நடக்கும். உங்களோட ஆன்மீகத்துல ஈர்ப்பு அதிகரிக்கும். ஆன்மீகத்துல ஒரு தைரியம், ஈர்ப்பு அதிகரிக்கும். நல்ல மனுஷங்களோட சந்திப்பு உங்களுக்கு இருக்க போகுது. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, நீங்க யாரையும் பகச்சுக்க வேண்டாம். எல்லாருடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கிக்கோங்க. சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க. மன உறுதியோட இருங்க. ஆச்சாரிய பெருமக்களுடைய ஆசிர்வாதங்களை வாங்குங்க. பெருமாள் கோயிலுக்கு போங்க. ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. மன உறுதி இந்த வருஷத்துல அதிகமா உங்களுக்கு தேவைப்படுது. மன உறுதியோட செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க, நிச்சயமா குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்க வாழ்க்கையில குதூகலம் ஏற்படக்கூடிய நேரம் நிச்சயமாக உங்களுடைய தைரியத்தினால பல வெற்றிகளை நீங்க கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில பெற போறீங்க. நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை நாம சிந்திக்க ஆரம்பிப்போம். பிடிச்ச விஷயங்களை மட்டும் செய்யலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்போம். மற்றவங்களை ரொம்ப மைண்ட்ல எடுத்துக்கிட்டு நம்மளோட சந்தோஷத்தை தொலைச்சிட வேண்டாம். இந்த உலகம் ஒரு சூது கவக்கூடிய உலகமா இருக்கு. இந்த குடும்பங்கள் சூது கவக்கூடிய குடும்பங்களா இருக்கு. குடும்ப உறுப்பினர்களும் அப்படித்தான் நடந்துக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டுல பொய் சொல்றாங்க, உண்மையா இருக்கிற மாட்டேங்கிறாங்க. ஒட்டு மொத்த ஒரு உலகத்தையும் நம்மளோட ஒரு ஆளால திருத்தலாம் முடியாதுங்க. எல்லோரும் திருந்துறதுக்கு முயற்சி பண்ணாதான் எல்லாரையும் திருத்த முடியும். அதனால இந்த வருஷ பரப்புல இருந்து ஒண்ணு செய்யலாங்க. எல்லோரிடமும் எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்காம நம்ம நடந்துக்கிறத பார்த்து அவங்க நடந்துக்கிற அளவுக்கு நாம சில மாற்றங்களை உண்டு பண்ணுவோம். நம்ம நல்லதா நடந்துக்க ஆரம்பிப்போம். இந்த உலகமும் நல்ல விதமா நடந்துக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம விதை எதை போடுறோமோ அதை கண்டிப்பா பயிர் அறுவடை செய்வோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாரும் உடல் நலத்தோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. களையாத கல்வி, குறையாத வயது, கவடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சடியாத மனம், அன்பகலாத கணவன் மனைவி உறவு, நண்பர்கள். ஏன்னா நான் கொஞ்சம் மாத்தித்தான் இந்த இடத்துல சொல்றேன். எல்லாமே இதுல வரணும்னா அன்பகலாத, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை. நம்ம கொடுக்கறத கூட இன்னொருத்தன் தடுத்து நிறுத்திடக்கூடாது. தடைகள் வராத கொடை, தொலையாத நிதி, இதயம் கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு கிடைக்க பராசக்தி அபிராமி அன்னையை வணங்கி நம்மளுடைய புத்தாண்டை தொடங்கலாங்க. நிச்சயமாக நம்மளுக்கு இந்த புத்தாண்டுல நல்லது தாங்க நடக்கும். இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். மன நம்பிக்கையும் மன தைரியமும் முதல்ல நம்ம விதைக்கலாம். எதுவும் நம்மளால் முடியும். நன்மையும் தீமையும் நம்மளாதான் வருது. நம்ம செயலாலதான் வருது, சொல்லாலதான் வருது. நல்லதே செய்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க போகுதுங்க. ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க.
கடந்த காலமாக தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாம நடக்க போகுதுங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருந்துகளில் கலந்து கொண்டு சந்தோஷமா இருக்க போறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி, அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் திறமை மேம்பட போகுதுங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகுதுங்க. விரும்பிய இடத்துக்கு பணிமாற்றம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேர போகுது. வேலையின்றி தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. நல்லதை நினைங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீராக கரைஞ்சு போயிடும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.